டோனட் சாம் பண்ணலாமா? நான் இன்றைக்கி ஹோம்மேட் க்ளே தான் யூஸ் பண்ணுறேன். க்ளே கன்சிஸ்டன்சி பார்த்திங்களா, இந்த கன்சிஸ்டன்சியில் ஒர்க் பண்ண ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். ஆனால் க்ளேயில் கிராக்ஸ் விழாமல் பார்த்துக்கோங்க. இப்படி கிராக்ஸ் இருந்துச்சுன்னா ட்ரை ஆனோடனே இந்த கிராக்ஸ் வந்து இன்னும் பெருசாயிரும். அது நம்ம சாமே ரொம்ப அசிங்கமாக காட்டும். அதனால் நீங்கள் க்ளே எடுத்தாலே அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் யூஸ் பண்ணுங்கள். டோனட்க்கு சென்டரில் ஹோல் கொடுக்குறதுக்கு நான் ஒரு பென்னோட கேப் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட என்ன டூல் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சாக் பேஸ்டல்ஸ் வச்சு கலர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் பிங்க் டோனட் பண்ணுறனால பிங்க் கலர் க்ளே யூஸ் பண்ணி அதுக்கு டாப் க்ரீம் இருக்கலாம், அது நான் பிங்க் கலர் கொடுத்துருக்கேன். நீங்கள் ப்ரௌன் கலர் வேணால் ப்ரௌன் கலர் கொடுக்கலாம், இல்லைனா வேறு ஏதாச்சும் கலர் ஒயிட் கலர் என்ன கொடுக்கணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். என்கிட்ட வந்து க்ரீம் க்ளே இருந்துச்சு, அதை நான் யூஸ் பண்ணி அதுக்கு டாப் கோட் இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு டாப் கோட் கொடுத்துட்டு அதில் சின்ன ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருக்கும்ல, அந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ்க்கு க்ளேயை சின்ன சின்னதாக கட் பண்ணி அது மேலே ஸ்டிக் பண்ணிக்கலாம். அப்புறம் ஐபென் இன்சர்ட் பண்ணி 1 டே ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆக வச்சுருங்க. ட்ரை ஆனதுக்கப்புறம் வார்னிஷ் அப்ளை பண்ணால் நம்மளோட ஃபோன் சாம் ரெடி ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா மட்டும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கும் கஸ்டமைஸ் ஆர்டர் வேணும்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் நான் க்ளேயும் சேல் பண்ணுறேன். வாங்கணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட்டில் க்ளேன்னு மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, பாய்.